பாத்திரம் படைக்கப்பட்ட அந்த விஷயத்தை நான் செகண்ட் ஹாஃப்ல படம் பார்க்கும்போது நிறைய இடங்கள் எனக்கு கண் கலங்கிட்டேன். எனக்கு நிறைய அழுக வந்துச்சு செகண்ட் ஹாஃப் நான் பார்க்கும்போது. எல்லா பெண்ணுமே தன் கணவன் உயிர் முக்கியம், தன் குழந்தை முக்கியம், ஒரு வெளியே போனா கூட என்னங்க பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு தன் தாலிக்கு பங்கம் வந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா இந்த படத்துல ரொம்ப முக்கியமான விஷயம், தன் கணவனா தாலியா அந்த தேசமான்னு நினைச்சா தேசம்தான் முக்கியம்னு தாலியை கழட்டி வீசுற திரௌபதியை இந்த படத்துல பார்த்தேன். எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. சூப்பர். ஒரு நாட்டுக்காக ஒரு தேசத்துக்காக தன் தாலியவே கழட்டி வீசினா ஒரு வீரமங்கை அப்படிங்கிற மாதிரி இந்த திரௌபதியை நான் பார்க்கிறேன். ரொம்ப நல்ல படங்க. அது நான் காட்சிகள் சொன்னா நல்லா இருக்காது, இருந்தாலும் நான் அந்த கண்கலங்கிய விஷயங்கள் சொல்றேன். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில உள்ள அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், திரௌபதிக்கும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல், தன் கணவன் தவறானவன் என்ற ஒரு செய்தி அவனுக்கு பரப்புது, தன் கணவனே வேணாம்னு சொல்லி தாலியை கட்டி வீசின திரௌபதிய கடைசியில தன் கணவனுடைய செய்திய திரௌபதி கேட்கிற இடம் எனக்கு அப்படியே நான் நிறைய இடங்கள் என்னுடைய கண் கலங்கிட்டேன். அது அந்த குழந்தையை பார்க்க முடியாத அந்த திரௌபதியினுடைய கணவன் வீரசிம்மன் படுற அவஸ்தை, இது எல்லாம் படம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சிறப்பா இருந்துச்சு. நான் இந்த படத்தை பெரிய பொருளாதார செலவுல பார்க்க விரும்பல, ஆனா இந்த படம் மனசுக்குள்ள பேசுற படம். அந்த பாத்திரம் படைக்கப்பட்ட அந்த விஷயத்தை நான் செகண்ட் ஹாஃப்ல படம் பார்க்கும்போது நிறைய இடங்கள் எனக்கு கண் கலங்கிட்டேன். எனக்கு நிறைய அழுக வந்துச்சு செகண்ட் ஹாஃப் நான் பார்க்கும்போது. எல்லா பெண்ணுமே தன் கணவன் உயிர் முக்கியம், தன் குழந்தை முக்கியம், ஒரு வெளியே போனா கூட என்னங்க பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு தன் தாலிக்கு பங்கம் வந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா இந்த படத்துல ரொம்ப முக்கியமான விஷயம், தன் கணவனா தாலியா அந்த தேசமான்னு நினைச்சா தேசம்தான் முக்கியம்னு தாலியை கழட்டி வீசுற திரௌபதியை இந்த படத்துல பார்த்தேன். எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு.